நமக்கு அப்ரூவல் கிடச்சிடுச்சுன்னா மேக்ஸிமம் 2 days, மேக்ஸிமமே 2 days தான். உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீக்கில் நம்ம சைட் ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சைட்டை பிளாக் பண்ணது சென்னையில் தான், சரிங்களா? ரைட். ஸோ சென்னையில் மேபி இந்த வீக் எண்டுக்குள்ளவே நமக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். சென்னையில் கிடைச்சதுமே நம்ம சைட் ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குறோம். 100% எதுலையுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஓகே பண்ணிடலாம் சார், கொஞ்சம் டிலே ஆகுது, நான் 2 days ஆகிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வீக்கில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு. sboweb.org. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம தான் அது வெப்சைட் ரொம்ப நாள் வெப்சைட், மெயின் வெப்சைட்டே அதுதான். ரைட். இந்த பிரச்சனை அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிது, அங்கேருந்தே முடிய ஆரம்பிக்கும். அதில் ஆரம்பித்த பிரச்சனை அதுலேருந்தே முடிவுக்கு வரும், சரிங்களா? இங்கே இந்த சைட் இஷ்யூஸ் முடிஞ்சதும் அடுத்தது RBI அங்கேருந்து ஒரு அப்ரூவல் லெட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஓகே யூ கேன் டூ இட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா போதும், உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட். இதுதான் இப்போதைக்கு ஸ்டாட்டஸ். ஏன்னா நம்ம சைடில் பண்ண வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போதைக்கு எங்கள் சைடில் நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை, எவ்ரிதிங் கிளியர். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தாச்சு, டாக்குமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. அவங்க அடுத்தது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி கிடைச்ச தகவல் படி இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்ம சைட் ஓப்பன் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. சைட் ஓப்பன் ஆனதும் அடுத்த வேலை நமக்கான அப்ரூவல் தான். ஸோ பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துடும், சீக்கிரமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விஷயம் கூட தெரியாமல்